ப்ரோக்கோலி வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் ஆயிலே சேர்க்காமல் ப்ரோக்கோலி கிராக்கர்ஸ் பண்ணலாமா? இதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ப்ரோக்கோலியை லைட்டாக தண்ணியில் ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா போட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே 4 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிகானோ ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது ஆப்ஷனல் தான், நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி தொளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் எடுத்து ஒரு பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சு ஏதாவது ஒரு வெயிட் மேலே வச்சு நீங்கள் நல்லா தின்னாக இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வெள்ளை எள்ளு அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். பேக் பண்ணிக்கோங்க 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு. சூப்பரான டேஸ்டியான கிராக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.